ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 12 நாளைய தினம் மாசி மகம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வீட்டில் எரித்து இப்படி பயன்படுத்துறது மூலயமா சகலவிதமான செல்வங்கள் உங்களை வந்து சேரும். எதை தொட்டாலும் வெற்றி தான். அது என்ன பொருட்கள், அது என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எந்த நேரத்தில் எரித்து இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்மோட பாவங்களையும் சாபங்களையும் போக்கிக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருந்திருந்தாலும் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நாள். புனித நீராடுறது மூலயமா நம்மளோட சகலவிதமான பாவங்களை போக்கிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கான ஒரு நாள் தான் இந்த ஒரு மாசி மகம். ஒரு வருடமும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகா குளத்தில் எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து குளித்து அவங்களோட பாவங்களை போக்கிப்பாங்க. பக்தர்கள் மட்டும் இல்லை, அந்த மாசி மக தினத்தன்னைக்கு எல்லா விதமான புனித நதிகளும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகா குளத்துக்கு வந்து அவங்களோட பாவங்களை போக்கிக்கிறதா ஒரு ஐதீகமே இருக்குது. அதே மகா குளத்தில் ஒரு வருடமும் நடக்கிறது மாசி மகம், 12 வருடத்துக்கு ஒரு நடக்கிறது மகாமகம். நாளைய தினம் சிவபெருமானை வணங்குறதுக்கு அற்புதமான ஒரு நாள். அதாவது சிவபெருமான் வருணனுக்கு அவரோட சாபங்களை நீக்கப்பெற்று பாவங்களை நீக்கப்பெற்று வரமளித்த அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு மாசி மகம். தான் பெற்ற பலன் தனக்கு மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் சிவபெருமான் கிட்ட வருணன் ஒரு வரம் ஒன்று கேட்டிருக்காரு. அதாவது மாசிமக தினத்தன்னைக்கு யாரெல்லாம் புனித நதியில் நீராடி உங்களை வழிபடுறாங்களோ அவங்களோட பாவங்களும் சாபங்களும் நீங்களும் கேட்டதுக்கு சிவபெருமான் அப்படியே ஆகட்டும்ங்கிற மாதிரி வரம் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் உமாதேவி தட்சனின் மகளாய் தாட்சாயணியாய் அவதாரம் எடுத்ததும் இந்த ஒரு மாசி மகத்தன்னைக்கு தான். முருகப்பெருமான் தன்னுடைய அப்பா சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை கற்றுக் கொடுத்ததும் இந்த மாசிமக தினத்தில் தான். இப்படி எல்லா விதமான தெய்வங்களையும் ஒரு சேர வணங்குறதுக்கான அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு மாசிமக தினம். மாசிமகம் அப்படின்னு சொன்னாலே தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு நாள். அந்த வகையில் நீராடுதல் அப்படின்னா கடல் ஆடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீடு பக்கத்தில் என்ன நீர்நிலைகள் இருக்குதோ அந்த நீர்நிலைகளை போயிட்டு குளிச்சுட்டு உங்களோட பாவங்களையும் சாபங்களையும் நீக்கிக்கிறதுக்கான வழிமுறையை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்கள் வீடு பக்கத்தில் நீர்நிலைகள் இல்லை, சிட்டியில் டவுனில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை வெளிநாடுகளில் இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு மாற்று வழியும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்மளோட சேனலில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த பொருட்கள் சேர்த்து குளிக்கிறது மூலயமா நதிகள், அதாவது 9 நதிகளில் நீராடின பலனை பெற முடியுங்கிறதுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாசி மகம் நாளைய தினம் காலையில் 3:52 தான் ஆரம்பிக்குது. அதாவது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் தினம் தான் இந்த மாசி மகம். 3:52 காலையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திரம் மார்ச் 13ஆம் தேதி அதிகாலை 5:09 வரைக்கும் இருக்குது. நாளைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதால 12:01 ராகு காலத்தை தவிர காலையில் 7:09 யமகண்டம், இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். புனித நதிகளில் நீராடுறது காலை நேரத்தில் போனாலும் சரி, மாலை நேரத்தில் போனாலும் சரி, உங்கள் விருப்பம் தான். ஆனால் கட்டாயம் நாளைய தினம் புனித நதியில் நீராடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீட்டில் எப்பவும் போல் எல்லா தெய்வங்களுக்கான வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். எல்லா தெய்வங்களுக்கான நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம். பெருசாக முடியலையா, மாசி மகம் தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். அதனால் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை நீங்கள் எல்லா கடவுளுக்கும் பொதுவாக நைவேத்தியமாக வச்சு படைச்சாலே மனசார ஏற்றுப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் எப்பவும் போல் மாசி மக தினத்தன்னைக்கு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறை. இது போக மாசி மகம் மாதிரியான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய சில தாந்திரிக முறைகள், வழிபாட்டு முறைகள் இருக்குல்ல, அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற நாட்களை விட கூடுதலாக கிடைக்குமா. உதாரணத்துக்கு இந்த மாசி மகம் பொதுவாக ஒன்று பௌர்ணமியில் வரும், அப்படின்னா வளர்பிறை நாட்களில் வரும். மார்ச் 12 நாளைய தினம் வளர்பிறை, மார்ச் 13 வியாழக்கிழமை பௌர்ணமி. அந்த வகையில் வளர்பிறை நாட்களில் நீங்கள் பொருளாதார முன்னேற்றத்துக்கு செய்யக்கூடிய எல்லா வழிபாட்டுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் வீட்டோட மெயின் ஹால்லையோ அமர்ந்து நீங்கள் எரித்து அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சாம்பலை, ஒரு பொடியை நீங்கள் இவ்வாறு பயன்படுத்தணும். இந்த பொருட்கள்லாம் சேர்த்து எரிக்க போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு துண்டு சித்தரத்தை. இந்த சித்தரத்தை அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். மருத்துவமும் மகத்துவமும் இருந்த அற்புதமான ஒரு பொருள். ஒரே ஒரு துண்டு சித்தரத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரு துண்டு ஏலக்காய், ஒரு 2-3 துண்டு கிராம்பு, இது எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய பொருள். ஏலக்காய் பணவசியம் ஜனவசியத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். சித்தரத்தை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. தன ஆக்ரோஷண பொருட்களில் இந்த சித்தரத்தையும் ஒன்று. ஜாதிக்காய், பட்டை, கிராம்பு, இதுக்கெல்லாம் என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி இந்த சித்தரத்தைக்கும் இருக்குது. இப்படி எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கீங்களே, பூஜை அறையில் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே விளக்கேற்றி வச்சுட்டு எப்பவும் போல பூஜையெல்லாம் முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு உங்கள் ஓய்வு நேரத்தில் சின்னதாக ஒரே ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. மண் அகல் விளக்கு எடுத்து அதில் முதல்ல பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு
அதில் ஒரு துண்டு ஏலக்காய் 2-3 துண்டு கிராம்பு போட்டுட்டு இந்த சித்திரத்தையை முடிஞ்சால் கொஞ்சமாக நசுக்கி தூள் பண்ணி நீங்கள் அதை கலந்துக்கலாம். ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு அது எரியுமா அப்படிங்கிறது தெரியல. முடிஞ்சால் ஓரளவுக்கு இந்த சித்திரத்தையை கொஞ்சம் கையாலே நசுக்கி இல்லை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி கூட இந்த பொருளோடு சேர்த்து பச்சை கற்பூரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி பச்சை கற்பூரத்தை எரிய வச்சுடுங்க. அதுலேருந்து ஒரு ஜோதி வரும். அந்த ஜோதி எரியக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் கூடிய எல்லா உறுப்பினர்களும் அமர்ந்து சிவபெருமான், பார்வதி, விநாயகர், முருகன்னு சொல்லி எல்லா கடவுளையும் மனசார வேண்டிக்கோங்க. அந்த ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அந்த மண்ணு விளக்கு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு கருமை நிற சாம்பல் உருவாகிருக்கும். அதை நீங்கள் குடும்பத்தினுடைய எல்லா நபர்களும் உடனடியாக எடுத்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நெத்தியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி கொஞ்சமாக அந்த கருமை நிற பொடி இருக்கும். அதை உங்கள் வீட்டோட நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய விபூதியில் கலந்துக்கலாம். ஆண்களாக இருக்க பட்சத்தில் நெத்தியில் தினமும் விபூதியோடு சேர்த்து இட்டுட்டு போகலாம். பெண்களாக இருக்க பட்சத்தில் அவங்க மஞ்சள் குங்குமம் வைக்க போது இந்த விபூதியையும் நெத்தியில் இட்டுக்கிறது மூலயமா எந்த விதமான கெட்டதும் உங்களை நெருங்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அதில் வெற்றி கிடைக்கும், சித்தி உண்டாகும். காரிய சித்தியை உண்டாகிறதுக்கான அற்புதமான ஒரு பரிகாரம் தான் மாசி மக தினத்தன்னைக்கு இந்த பொருட்கள்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான வழிமுறை. ஒருவேளை இதில் உங்களுக்கு சித்திரத்தை கிடைக்கல, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு மட்டும் தான் இருக்கா அப்படின்னா தாராளமாக இதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை சித்திரத்தை கிடைச்சதுன்னா அது கூடுதல் சிறப்பு. கூடுமான அளவுக்கு இந்த சித்திரத்தை அப்படிங்கிறத பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் நாளைய தினம் மார்ச் 12 மாசி மகம் வந்திருக்கூடிய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய ஒரு நாள். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வேலையில் மந்தம் இருக்கும், தொழிலில் போட்டி அதிகமாகி வியாபாரம் ரொம்ப ஒரு டல்லாக போயிட்டு இருக்கும். இன்னொருத்தவங்க வேலை பார்ப்பாங்க, ஆனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது, ஏதாவது ஒரு குறை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் புதன் பகவானை வணங்கணும். ஏன்னா புதன் பகவான் தான் புத்திகாரகன். நாம் செய்யக்கூடிய வேலையில், தொழிலில், வியாபாரத்தில் நம்மளோட புத்தி கூர்மையை அதிகப்படுத்தி நமக்கு நல்ல விதமான அறிவு ஆற்றலை வழங்கக்கூடியவர் புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான். அதனால் நாளைய தினம் விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், சிவன், பார்வதி இப்படி குடும்ப தெய்வங்களை வணங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூடுமான அளவுக்கு புதன் பகவானையும் சேர்த்து வணங்கிக்கோங்க. முடிஞ்சா ஒரே ஒரு சின்னதாக பச்சை நிற துண்டு அதை வாங்கிட்டு கோவில்களுக்கு படைக்கிறதுன்னு பச்சை நிற துணி விற்பாங்க. உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் கூட போதும். அதை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏதாவது விளக்கேற்றி வச்சு அந்த விளக்குக்கு முன்னாடி அந்த பச்சை நிற துணியை நீங்கள் புதன் பகவானாக பாவித்து படைக்கிறது மூலயமா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தை முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸில் பார்க்கக்கூடிய வேலையில் நல்ல பேர் வாங்க முடியும், ஊதிய உயர்வு கிடைக்கும், மேலதிகாரிகிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். திறமைக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும். முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைய தினம் உங்கள் வீட்டில் சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் இவங்க 4 பேருமே குடும்பத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய புகைப்படம் இருந்துச்சுன்னா அந்த புகைப்படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுங்க. ஒருவேளை அந்த ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இல்லைனா கூகுளில், இன்டர்நெட்டில் சிவன் பார்வதி குடும்ப படம் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதை நீங்கள் பார்த்து கூட வணங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கூடுமான அளவுக்கு நாளைய தினம் உங்கள் கையால் தான தர்மங்கள் பண்ணுறதோ கூடுதல் விசேஷம். அதையும் மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.